நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்க்குற இந்த வீடியோவுடைய ஒரிஜினல் ஆடியோவை உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல வந்து குடுத்துட்டேன். நீங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்க்குற ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்லையும், உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவையும் ஆட் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலிட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபில் ப்ராஜெக்ட் தேவைப்படும். ஃபுல் ப்ராஜெக்டோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 4:5 அது செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் உள்ளே வந்து ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் 2 வேலை யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிட்டு மூவ் பண்ணி இங்கே கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவு தெளிவாக தெரியணும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணேனோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இமேஜையும் 1 பை 1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபுல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபுல் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே லிரிக்ஸுக்கு நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணணுமா, இல்லாட்டி அதுக்கு எது எஃபெக்ட் கொடுக்கணுமா, அது எதுவுமே வேண்டாம். உங்கள் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவே கொடுத்துட்டேன். லிரிக்ஸ் வந்து தனியாக ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஒரு வீடியோவாகவே கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உள்ளே வந்து ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். நீங்கள் லிரிக்ஸுக்கு நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணுற அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுற அந்த வேலையும் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோட டைலாக், ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைலாக் தான் ப்ளே ஆகும். ஸோ அந்த டைலாக்கோட ஆடியோ வந்து இது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீட் மார்க்கில் இருந்து ஸோ நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த பீட் அதாவது இங்கே பீட் மார்க்கா, இந்த பீட் மார்க்கில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோவை ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கு இல்லாட்டி ஸ்கூல் மிஸ்ஸிங் சாங்கு ஸோ அதில் ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங்கை நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோ டெலிட் பண்ணி விட்டுட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ தான் அப்படி எடிட் பண்ணணுமா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோ மட்டும் டெலிட் பண்ணி விட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அதே இருக்கட்டும். ஸோ ஆடியோவை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். ஸோ ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கும். அதாவது யூடியூப் பந்தராஜ் கிரியேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ளதை உங்களோட கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குரு ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரியான ஒரு குரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 இமேஜ் இருக்கும். மொத்தம் 4 குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்குங்க. உங்களுக்கு எஃபெக்ட், அதாவது எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களோட கேலரி போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் எல்லாமே அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். அப்படியே பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இங்கிட்டு ஒரு 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை ஒன் பை ஒன்னாக நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ எப்படி இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதில் ஒரு 6 இமேஜ் இருக்கும். 6 இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஒரு 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு குரூப்லேயும் 6 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 6 இமேஜ்லையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் இமேஜ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இமேஜை சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் இருக்கும். ஒரு குரூப்பில் 6 இமேஜ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். எல்லா எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டும்தான். நீங்கள் எடிட் பண்ணுற உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் எந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கேனோ அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். 4 குரூப்லேயும் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஷேர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்போர்ட் ரிசல்யூஷன் 1080 ஃபில் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபில் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐகான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.